அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய தினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 75% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 21% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 74% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாயாக உள்ளது. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாயாக உள்ளது. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 957 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 20% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேல் அதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக சஜில் எக்ஸ்சேஞ்சை தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாயாகவும் இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 80% உள்ளது. ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ரேட்ல. அதே போல பார்த்தீங்கன்னா KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 279 ரூபாய் 40%, இலங்கைக்கு 954 ரூபாய் 16% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு, அதே போல் சொன்ன ரேட்டும் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க, அல்சாமில் உட்பட. இதில் உங்களுக்கு 250 ஃபீல்ஸ் லாபம் இருக்குது மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட. அதே போல தான் ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. 900 ஃபீல்ஸ் கட்டணமாக அறவிடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 ஃபீல்ஸ் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் நல்ல லாபம் இருக்குது. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்வாங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 68 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 746 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 982 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 424 ஃபீல்ஸ். தங்க விலை மறுபடியும் 100 ஃபீல்ஸால் கம்மியாகி இருக்குது. அதிரடியான ஆப்பு. சோஷியல் மீடியாவில் நக்கல் நையாண்டி பண்ணி ஃபோட்டோ போட்டு கெட்ட வார்த்தை பேசி இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணவங்களுக்கு 2 பேருடைய வேலையை விட்டே தூக்கிட்டாங்க உள்துறை அமைச்சர். அப்போ உங்களுடைய நிலைமை? ஓட்டுநர்களே, வண்டியில் புகை வெளியாகினால் அபராதம் 75 தினார், கூடியது 300 தினார்.
போதைப் பொருள் பழக்கமானவர்களை உடனடியாக கியூர் செய்ய புதிய திட்டத்தை சுகாதார அமைச்சகம் கொண்டு வந்துள்ளது. அதே போல 21,000 பேருக்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் நடந்த குவைத்தின் விளையாட்டு தின நிகழ்வில் 21,000 பேருக்கும் அதிகமாக கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தயவு செய்து விதிமீறல்களை பண்ணாதீங்க, பண்ணினால் அபராதமும் அதிகரிக்கும். இந்த காட்சிகள் இப்போதைக்கு குவைத்தில் சுலைபியா பக்கம் மட்டுமே தான் காணக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் இசால் ரமதான் எதிர்வரும் நாட்களில் குவைத்தில் ஸ்னோ தன்மை, அதாவது பனி விழக்கூடிய தன்மை இருக்காது. ஆனாலும் குவைத்தில் குளிருடைய நிலைப்பாடு நோன்பு முடியும் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா, குவைத்தை சுற்றி உள்ள அண்டைய நாடுகள், பல நாடுகளில் ஸ்னோ பனிப்பொழிவு இன்னமும் அதிகரித்த வண்ணமே இருக்கிறதால இப்போ கூட ஜோர்டான் நாட்டில் ஆரம்பிச்சிருக்குது பனிப்பொழிவு. ما شاء الله تبارك الرحمن يعطيك العافية مبروك عليك الثلج وتقريبا 56 دقيقة ما شاء الله تبارك الرحمن مثل ما تشاهدون بداية هطول الثلج ومستمرة تقريبا من الساعة 10 بين الحين والآخر لكن الحين أفضل الهطول اليوم 22 فبراير 2025 هذه المرتفعات اللي غرب راس منيف ومثل ما شاهدتوا في بعض المقاطع جهة راس منيف وجهة أم الينابيع ما شاء الله تبارك الرحمن. ايش المصور பணியாளர்களின் வருகை மற்றும் புறப்பாடு ஆகியவற்றை ஆவணப்படுத்துவதற்காக தொலைபேசி வழியாக ஸ்மார்ட் கைரேகையை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகு பாரம்பரிய கைரேகை சாதனங்களை அதன் அனைத்து துறைகளிலும் இருந்து அகற்றி அதுக்கு செயல்முறையை சுகாதார அமைச்சகம் நிறைவு செய்துள்ளது. இந்த நடைமுறையானது செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கும் சமீபத்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கும் பணியாளர்கள் வருகையை சரிபார்ப்பதில் வேகம் மற்றும் எளிதாக இருப்பதற்கும் உதவுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. பணிச்சூழலில் மிக உயர்ந்த பாதுகாப்பு மற்றும் நெகிழ்வு தன்மையை அடைவதற்கும் அமைச்சன் நோக்கு நிலையின் கட்டமைப்புகள் வருகின்றது. எது எப்படியோ ரொம்ப மாய்ச்சல் பிடிச்சவங்களாம் மாற்ற போகிறீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் மெஷினில் போய் ஃபிங்கர் வைக்காமல் இப்போ ஃபோன்லேயே ஃபிங்கர் வைக்க போகிறாங்களாம். சுகாதார அமைச்சகத்தின் ஊழியர்களுக்கு இந்த நற்செய்தி. அதுக்கும் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டத்தோடு இருந்தால் ஓகே. இல்லாதவங்க நிலை என்னவோ அல்லாதான் அறிவான். சுகாதார அமைச்சகம் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களுடன் போதை பழக்கத்தை எதிர்த்து போராட உறுதி பூண்டுள்ளது. சமூகத்தின் சுறுசுறுப்பான மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களாக மாறுவதற்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளித்தல் மற்றும் அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்தல், இது சம்பந்தமான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க போவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. நாய் பிடிக்கிற வண்டியில் நாய் பிடிச்சு ஏற்றுற மாதிரி இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் எல்லாம் இனிமே தட்டி தூக்க போகிறாங்க. இப்போவே திருந்திக்கோங்க, இல்லைன்னா திருத்துவாங்க. இதோ உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் அதிரடியான உச்சகட்ட நடவடிக்கை. என்ன நடந்தது? இதோ முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் 2 பணியிலிருந்து நீக்குவதற்கான உத்தரவை வெளியிட்டார். சமூக ஊடகங்களில் அதிகாரிகள் 2 பேர் ஒரு சிறை கைதியை அவமானப்படுத்தும் விதத்திலும் அவரை தாக்கிய நிலையிலும் அவரை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவான டிக்டாக்கில் பதிவிட்டது தான் காரணம். சோஷியல் மீடியாவில் இவங்க அவரை ப்ராங்க் பண்ணுற மாதிரி அல்லது கொஞ்சம் ஒரு அவமானப்படுத்த மானபங்கப்படுத்துகிற மாதிரி வீடியோ போட்ட 2 போலீஸ் அதிகாரிகளையும் தான் உடனடியாக வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாரு, வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார் உள்துறை அமைச்சர். வெளிநாட்டவர்களுக்கு அப்போ என்ன நிலைமைன்றதை சிந்திச்சு பாருங்கள். இந்த ஃபோட்டோ போட்டு சிலருடைய லைவில், இந்த டிக்டாக்ல எல்லாம் லைவை போட்டு அதில் சிலருடைய ஃபோட்டோவை வச்சு அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கெல்லாம், கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக கடுமையான தண்டனை இருக்குது. ஆனால் சம்பந்தப்பட்டவங்க இதுக்கு எதிராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணினா சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கலாம். உங்களுக்கு தேவையான நஷ்டஈடு என்ன அப்படின்றத நீங்களே தீர்மானிக்கலாம். பாதிக்கப்பட்டவருடைய நஷ்டஈட பாதிக்கப்பட்டவரே தீர்மானிக்கலாம். 10,000 தினார்லேருந்து 1,00,000 தினார் வரைக்கும் நீங்கள் நஷ்டஈடு கோரலாம்.
ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி யாராவது உங்களுக்கும் செய்தால். அடுத்ததாக குவைத்துடைய ஸ்போர்ட்ஸ் டே வெகு விமர்சையாக நடைபெற்றது. 20,000 பேர் அவங்க எதிர்பார்த்தது. ஆனால் கடைசியில் 21,000 பேரையும் தாண்டி வந்ததாக தெரிவிச்சிருந்தாங்க குவைத்துடைய விளையாட்டுத்துறை அமைச்சர். அதேபோல் நேற்றைய தினம் பல முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் பிரதமர் உட்பட பலருமே கலந்து கொண்டு இருந்தாங்க. கனரக வாகனங்கள், பழைய வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களே உங்களுடைய முக்கிய கவனத்திற்கு. வண்டியில் சைலன்சரில் ரொம்ப அதிகமான சத்தம் வந்தாலோ அல்லது புகை அதிகமாக உங்கள் வாகனத்திலிருந்து வெளியாகினாலோ சுற்றுச்சூழலை பாதிக்கும் விதத்தில் உங்களுடைய வாகனத்தில் ஆயில் லீக் ஆகிறதோ அல்லது புகை அதிகமாக வெளியாகிறதோ இந்த மாதிரி சூழல்கள் இருந்தால் 75 தினார் சாதாரணமான அபராதம். அதையும் தாண்டி அது வழக்காக மாறிச்சுன்னா 150 300 தினார் வரைக்கும் அபராதம், 3 மாத காலம் சிறை தண்டனை. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க ஓட்டுநர்களே. بنتعرف على المخالفات الجسيمة. الجسيمة تعريفها بشكل مختصر هي التي المخالفات المرورية الجسيمة هي التي تعرض قائد المركبة أو الركاب أو الغير للخطر. على سبيل المثال من المخالفات المرورية الجسيمة اللي تضر خلينا نقول بالسلامة العامة، تجاوز السرعة وتجاوز الإشارة الضوئية الحمراء وعمل سباق في الطرقات والرعونة في القيادة والتفريط في القيادة، حتى البقي إذا مشى على الطريق يعتبر مخالفات مرورية جسيمة، وقيادة المركبة عكس اتجاه السير في الطرق السريعة والطرق الدائرية كلها مخالفات مرورية جسيمة. والوقوف في الأماكن المخصصة لذوي الإعاقة تعتبر كذلك مخالفة مرورية جسيمة وأخلاقية. أكيد هذه كلها مخالفات مرورية جسيمة اللي تضر القائد أو الركاب أو حتى الغير. அடுத்த முக்கியமான ஒரு தகவல் ஓட்டுநர்களே, நீங்கள் வண்டிகளை கேரேஜுகளில் கொண்டு போய் பெயிண்ட் பண்ணுறீங்க இல்லையா, டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் பண்ணுவீங்க. பெயிண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு வேளை அந்த பெயிண்ட் 2 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ கலர் மங்கி போயிடுச்சு அல்ல அது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி அவங்க கேரண்டி தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உடனடியாக வணிக வர்த்தக அமைச்சகத்தினூடாக அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம். வணிக வர்த்தக அமைச்சகம் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு கேரண்டி 180 நாட்கள், அதாவது 6 மாத காலம் கேரண்டி இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதால் நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் வணிக வர்த்தக அமைச்சகத்தில், உங்களுக்கு அவங்க ரீபெயிண்ட் பண்ணி தராத பட்சத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோ 1800க்கும் அதிகமான ரெஜிஸ்ட்ரேஷன் தற்போதைக்கு இருக்குது. 400 இடங்களில் தற்போதைக்கு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த மொபைல் க்ரோசரி பக்காலாக்கள் வாகனங்களில் இனி வரும் காலங்களில் புதிய அனுமதிகள் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் நிறைய பேர் ஒரு விடயத்தை நோட்டீஸ் பண்ணிங்களா, நான் ஜனவரியோட இந்த லைசன்ஸ் புதுப்பிக்கிறத நித்தாட்டிட்டாங்க, இனிமேல் இவங்களுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாராவது இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கரத்தைகள், இந்த ஐஸ்கிரீம் கரத்தைகளை இப்போ எங்கேயாவது ரவுண்டு போர்டுகளில் ரோட்டோரத்தில் கண்டிருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததா இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் அதுவும் வெளிநாட்டவர்களோட சேர்ந்து சில நேரங்களில் இந்த மாதிரி காட்சிகள்லாம் குவைத்தில் எங்கே நடக்குது?
ஒன் அண்ட் ஒன்லி ஜஹரா, பைமா, சுலைபியா இது போன்ற பகுதிகளில் மட்டும்தான் இந்த மாதிரியான காட்சிகள், அதாவது பண்டைய கால முறையில் அராபியர்கள் அந்த காலத்தில் எப்படி திருமண வைபோகங்களில் அவங்க வந்து நடனம் ஆடி இந்த மாதிரி கொஞ்சம் குதூகலமாக இருந்தாங்களோ அந்த காட்சிகள் வந்து இன்றைக்கும் ஜஹரா, சுலைபியா, தைமா போன்ற பகுதிகள், பெதூன் பகுதிகளில் மட்டும்தான் இன்றைக்கும் அந்த கலாச்சாரம் இருக்குது. மற்றும்படி இப்போ குவைத் சிட்டி பக்கமெல்லாம் எடுத்துக்கொண்டிங்கன்னா வண்டியில் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே அப்படியோ ஒரு ரவுண்ட் ஒன்று வருவாங்க, அப்படியோ கல்யாண மேடைக்கு போவாங்க, அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த கொஞ்சம் விமர்சையாக வெளியில் நடனமெல்லாம் ஆடி கொண்டாடுறதுன்னா அந்த கலாச்சாரம் இன்னமும் ஜஹரா பகுதிகளில் மட்டும்தான் இருக்குது. எத்தனை பேர் கண்டிருக்கிறீங்க குவைத் சிட்டிக்குள்ளே, அதாவது சிட்டியோட ஒட்டின பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரியான கலாச்சாரங்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் தான் தயவுசெய்து இனி வரும் காலங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. சோஷியல் மீடியா மூலமாக உங்களை யாராவது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியோ அல்லது உங்களை அவமானப்படுத்தி வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் லைவ்லேயோ எதுலேயோ போட்டிருந்தாங்கன்னா நீங்களும் தாராளமாக ஆக்ஷன் எடுக்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.